வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு எண்களும் தொடர்வரிசைகளில் பயிற்சி 2.6ல் 11வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 10வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். S1, S2, S3, etc. Sm என்பன m வெவ்வேறு கூட்டுத்தொடர் வரிசையில் n உறுப்புகளின் கூடுதலாகும். முதல் உறுப்புகள் 1, 2, 3, etc. m மற்றும் பொது வித்தியாசங்கள் 1, 3, 5, etc. 2m-1 முறையே அமைந்தால் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் S1 + S2 + S3 + etc. + Sn = 1/2 mn + 1 என நிரூபிக்க. ஓகேவா? இது நம்ம ப்ரூவ் பண்ணணும். முதல் உறுப்பு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3 etc. m வரையும் முதல் உறுப்பு கொடுத்துருக்காங்க. முதல் உறுப்பு ஏன்னு வச்சுக்கிறோம். முதல் உறுப்பு. அடுத்து பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் d = 1, 3, 5 etc. 2m-1 இது பொது வித்தியாசம். ஓகேவா? நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா S1 + S2 + S3 + etc. Sm = 1/2 mn of mn + 1. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதை எடுத்து எழுதுவோம். S1 S2 + S3 + etc. + Sm = 1/2 mn mn + 1. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு S1 S2 S3 இந்த வேல்யூலாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். S1 S2 S3 Sm இது 4 வேல்யூயும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இதை நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் கிடைக்குங்க. அப்போ S1 = ஃபார்முலா என்னன்னா n/2 2a + n-1 d. ஓகேவா? இதில் a கொடுத்துட்டாங்க. நமக்கு n தெரியாது. a கொடுத்துருக்காங்க. n/2 a என்னன்னா மேலே கொடுத்துருக்காங்க ஒரு பொது வித்தியாசம் a = 1. சாரி, பொது வித்தியாசம் d. a முதல் உறுப்பு 1, d = 1. ஓகேவா? 2 × 1 + n-1 dக்கு பதிலாக என்னது 1. ஓகேவா? அதை எடுத்து எழுதிடும் 1. இப்போ இதை சால்வ் பண்ணுவோம். n/2 2 மல்டிபிள் பண்ணோம்னா 2 n-1. ஓகேவா? 1 மல்டிபிள் பண்ணோம்னா n-1 வந்துடும். n/2 இப்போ 2ல் 1 போச்சுன்னா 1. அப்போ n + 1. S1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி S2 கண்டுபிடிப்போம். S2 = அதே இது தான். S2னா a = 2 d = 3. a = 2 d = 3. ஏற்கனவே கொஷினில் கொடுத்துருக்கிறது தான் எடுத்து எழுதியிருக்கோம். n/2 2a 2a 2 × 2. ஓகேவா? 2 × 2 ப்ளஸ் n-1 dக்கு பதிலாக என்னது 3 = n/2 2 பெருக்கணும்னா 4 ப்ளஸ்ஸு n-1 உள்ளார பெருக்கணும்னா 3 பெருக்கணும் 3n - 3 வந்துடும். ஓகேவா? இப்போ 4ல் 3 போச்சுன்னா மீதி 1. அப்போ n/2 3n + 1. ஓகே. இப்போ S2 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம S3 கண்டுபிடிக்கணும். S1 இது, S2 இது. அடுத்து S3 = அதே தான். a = 3 d = 5. a = 3 d = 5 கொஷினில் கொடுத்துருக்கிறது தான் எடுத்து எழுதுகிறோம். S3 = n/2 2aங்கிறப்ப 2 × 3 ப்ளஸ்ஸு n-1 dக்கு பதிலாக 5 = n/2 இது ரெண்டையும் பெருக்கணும்னா 6 6 ப்ளஸ்ஸு இந்த 5 உள்ளார பெருக்கணும்னா 5n - 5 சாரி 5
இதை கழிச்சோம்னா 5n + 1 வரும். n divided by 2 5n + n, சாரி 5n + 1 வந்துடும். ஓகே, S3 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இந்த 3 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து SM தான் கண்டுபிடிக்கணும். எம்ங்கிறப்ப வந்து A வந்து M, D வந்து 2m - 1. ஓகேவா? SMங்கிறப்ப n divided by 2, அதே இதுதான். ஏக்கு பதிலாக இங்கே M வரும். 2m ப்ளஸ் n - 1, Dக்கு பதிலாக 2m - 1, 2m - 1. ஓகே, ஈக்குவல் டு n divided by 2. இந்த 2m இருக்குது பார்த்தீங்களா, 2m அப்படியே இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு n இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு n என்ன ஆகும்னா இந்த 2 டேர்மோடும் ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். 2mn அடுத்து -n, அடுத்து இந்த 1 இதில் உள்ளார மல்டிபிள் பண்ணோம்னா -2m ப்ளஸ் 1. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ +1, இங்கே ஒரு -1 மல்டிபிள் பண்ணோம்னா +1 வந்துடும். +1. இப்போ இதில் எதாவது அடிக்கலான்னு பாருங்கள். இதில் வந்து 2m அடிக்கலாமா? அப்போ n divided by 2 2mn - n ப்ளஸ் 1. ஓகே, இது வந்து SM கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? n divided by 2. இதில் வந்து என்ன வந்து காமனாக எடுக்கலாம். 2 என்ன காமனாக எடுத்தோம்னா என்ன ஆகும்னா n of 2m - 1, 2m - 1 ப்ளஸ் 1. ஓகே, இது வந்து SM. அடுத்து S1, S2, S3, SM இது எல்லாத்தையும் இந்த இதில் வந்து எடுத்து எழுத வேண்டியதான். S1, S2, S3 ப்ளஸ் SM இது எல்லாத்தையும் சேர்த்து எழுத வேண்டியதான். S1 ப்ளஸ் S2 ப்ளஸ் S3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் SM. இதில் S1ஓட வேல்யூ என்னது அதை எடுத்து எழுதுவோம். S1ஓட வேல்யூ என்னதுன்னா n divided by 2 n + 1. அடுத்து Sn by 2 3n + 1 ப்ளஸ் n by 2 5n + 1 எக்ஸட்ரா ப்ளஸ் n by 2 n 2m - 1 ப்ளஸ் 1. ஓகே, இதில் எல்லாத்துலேயும் என்ன காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். n by 2 காமனாக இருக்குது. அந்த n by 2 காமனாக வெளில எடுத்துருவோம். மீதி இருக்கிறத எடுத்து எழுதுங்க. n + 1 ப்ளஸ் 3n + 1 ப்ளஸ் 5n + 1 ப்ளஸ் n 2m - 1 ப்ளஸ் 1. இப்போ இதில் பாருங்கள், எல்லாத்துலேயும் 1 வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கா, அதனால் எப்படி எழுதலாம்னா n divided by 2 n + 3n ப்ளஸ் 5n ப்ளஸ் எக்ஸட்ரா n 2m - 1 ப்ளஸ் m × 1. ஓகே, அது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கனால இது m × 1ன்னு இங்கே எழுதலாம். அடுத்து இதில் வந்து என்ன காமனாக வெளில எடுக்கணும். இதுலேருந்து என்ன காமனாக வெளில எடுத்தோம்னா n divided by 2 n வந்து காமனாக வெளில எடுத்தோம்னா n 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் எக்ஸட்ரா 2m ப்ளஸ் 2m - 1 ப்ளஸ் m. ஓகே, இப்போ இந்த டேர்முக்கு வந்து நம்ம வந்து Sn கண்டுபிடிக்கணும். எந்த டேர்முக்குனா இந்த நடுவில் ஒரு டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேர்முக்கு நம்ம வந்து Sn கண்டுபிடிக்கணும். Sn ஃபார்முலா நமக்கு தெரியும், அதை கண்டுபிடிக்கணும். அப்போ 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 2m - 1. இதுக்கு Sn கண்டுபிடிக்கணும். Sn ஈக்குவல் டு இதில் வந்து முதல் உறுப்பு என்னதுன்னா n divided by 2 ஃபார்முலா 2a + l. ஓகேவா? இது ஏன் இந்த a + l ஃபார்முலா எடுத்தோன்னா இங்கே வந்து கடைசி உறுப்பு இருக்குது நமக்கு, அதனால் இது l,
இது ஏ. இந்த ஃபார்முலாவில் போடுவோம், அந்த ஃபார்முலா வேண்டாம், இந்த ஃபார்முலாவில் போடுவோம். ஏன்னா எள்ளு கொடுத்துருக்கோம், அதனால் எள்ளு கொடுத்துருக்கனால இந்த ஃபார்முலாவில் போடுவோம். என்னங்கிறது என்னென்னா எம்முன்னு வச்சுக்குவோம், ஏங்கிறது 1, எல்லுங்கிறது 2m - 1 ஈக்குவல் டு m டிவைடட் பை 2, ஏ வந்து 1, எல் 2m - 1. ஓகே, இந்த -1 இந்த -1 கேன்சல் ஆயிரும். மீதி இருக்குது இந்த 2 கேன்சல் ஆயிரும். மீதி இருக்குது m. அப்போ m² ஒண்டின் தான். இப்போ Sn ஈக்குவல் டு m² ஈக்குவல் டு இப்போ என்னென்னா இந்த Sn வந்து m² இந்த இதுக்கு பதிலாக இங்கே போட வேண்டியதான். n டிவைடட் பை 2 n ஆஃப் இங்கே m² ப்ளஸ் m ஈக்குவல் டு n டிவைடட் பை 2 இந்த என்ன உள்ளார இருக்குங்க nm² ப்ளஸ் m nm² ப்ளஸ் m. இந்த என்ன உள்ளார இருக்கணும்னா n² m² ப்ளஸ் mn டிவைடட் பை 2 ஈக்குவல் டு இந்த 1/2 வெளில எடுத்துருவோம். அதே மாதிரி இதில் வந்து எம்மை தனியாக வெளில எடுத்துருவோம். mn ஒன்றையும் தனியாக வெளில எடுத்தோம்னா அப்புறம் mn ஒன்றையும் தனியாக வெளில எடுத்தோம்னா mn + 1 mn + 1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா s1 + s2 + s3 + எக்ஸட்ரா sm. இவ்வளோ தான் அந்த கணக்கு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.